தர்மபுரியில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பவர்களை குறிவைத்து கார்டை மாற்றி பணத்தை திருடிய வடமாநில நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 210 ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெற்றிவேல், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் பரிதா. அதாவது தர்மபுரி நகரப்பகுதியை சேர்ந்தவர் இப்ராஹிம். இவர் தனது நண்பர்களோடு பாரத் ஸ்டேட் வங்கியில் ஏடிஎம் கார்டு பணம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போது 2 முறை முயற்சி செய்து அந்த பணம் எடுக்க முடியாதனால பக்கத்தில் இருந்த ஏடிஎம் நின்றிருந்த ஒருத்தர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்டு வாங்கியிருக்காரு. அப்போது பார்த்தோம்னா அவரும் எடுத்து அந்த பணம் வரலன்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் அவரு திரும்ப இப்ராஹிம் கிட்டே அவருடைய கார்டு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த கார்டு பார்த்ததுனால அவருக்கு சொந்தமான கார்டு இல்லைன்றது தெரிஞ்சதுனால அவரு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அவரை பிடிச்சி விசாரிச்சு பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும் இல்லாம காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த நிலையில் அவர் காவல்துறை விசாரணை செஞ்சதுனால மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த வடமாநில தொழிலாளிகள் வடமாநில இளைஞர் ஒன்று தெரிஞ்சு வருது. அது மட்டும் இல்லாம இவர் பிடிச்சி விசாரணை அவர்கிட்ட அதிகப்படியான 210 ஏடிஎம் கார்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து விசாரணை பண்றதுனால மகாராஷ்டிரா மாநிலத்தை இதே போல ஏடிஎம் கார்டு மாற்றி பணம் கொள்ளையடிச்சது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் மேல தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது விசாரணை தெரிய வந்திருக்கு. இவர் காவல்துறை நகர காவல்துறை கைது செஞ்சு விசாரணை பண்ணிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி.